ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே நம்ம ராகுல் இருக்காரு பாருங்க. பூர்வ ஜென்மத்தில் அம்மாவுடைய பாலிய சிநேகிதா இருந்தவர். அந்த தம்பி சமீபத்தில் சொந்த ஊரான விருதுநகர் போயிருக்காருங்க. சென்னையில் படிச்சுட்டு இருக்காருங்க இல்லைங்களா. விருதுநகர் போனாருங்க. அங்கே 2-3 நாள் தங்கியிருக்காரு. என்னடா சரி இப்போ ஜோதி எடுக்கிறாங்களே எல்லா பக்கமே, சரி நம்மளும் இதை கலந்து ஜோதி எடுக்கலாம்னு சொல்லி இந்த உள்ளூர் மன்றத்தோடு சேர்ந்து ஜோதி எடுத்துகிட்டு போயிருக்காரு. அப்போ வழியில் எதிரில் வந்த ஒரு நபர், அவர் செவ்வாழில் இல்லைங்க. அவர் என்ன சொல்கிறார், இவரை பார்த்து, கண்டவனெல்லாம் ஜோதி எடுக்கிறான் அப்படின்னு சொன்னார். என்ன பார்த்தீங்க, கண்டவனெல்லாம் ஜோதி எடுக்கிறான் அப்படின்னு. உடனே நம்ம பையனுக்கு அப்படியே மனசு ஒடிஞ்சு போச்சு. ஐயோ, நம்மளை போய் கண்டவன் சொல்கிறானே, இப்படி கேவலமாக சொல்கிறானே, அம்மா பணி சேரக்கூட இப்படிலாம் அடைஞ்சிருப்பாண்டாங்களே அப்படின்னு பலவாறு மனசு சங்கடப்பட்டு அது அம்மாட்டையும் புலம்பியிருக்கார். அன்று இரவே நம் குரு பகவான் அவர்கள் ராகுலனுடைய கனவுல வந்து, மகனே அது என்னடா சொன்னான், கண்டவனெல்லாம் ஜோதி எடுக்கிறான்னு சொன்னான் இல்லையா, அவன் சரியாத்தானே சொல்லியிருக்கிறான், அதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அம்மா ராகுல் பதறி போய், என்னம்மா நீங்களும் இப்படி சொல்கிறீங்க, நான் கண்டவனாம்மா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாண்டா, நீ கண்டவன் தான். எப்படி கண்டவன் தெரியுமா, பங்காரு அடிகளார் தான் ஆதிபராசக்தி என்று கண்டு கொண்டவன். அதை அவன் சுருக்கமாக கண்டவனெல்லாம் ஜோதி இருக்கிறான்னு சொல்லி சொன்னான். புரிஞ்சுதா, என்னை கண்டு கொண்டவன் நான் தான் ஆதிபராசக்தி என்று நீ என்னை கண்டு கொண்டாய். அப்படி கண்டு கொண்ட காரணத்தால் நீ கண்டவனாகின்றாய். இப்படி பாருங்க விளக்கம். இப்போ கண்டவன் தான் என்னை அடிகளார் தான் ஆதிபராசக்தி என்று கண்டவன் தான் ஜோதி எடுக்கிறான். காணாதவனெல்லாம் ஜோதி எடுக்கிறதில்லை. அடிகளாரை பற்றி அறியாதவனெல்லாம் ஜோதி எடுப்பதில்லை அப்படின்னு அம்மா விளக்கம் கொடுத்தாங்களாம்மா. இப்படிங்க சரியான விளக்கம் தானுங்களே, மிகச்சரியான விளக்கம். அவ்வளோதானுங்க, நம்ம பையனுக்கு சந்தோஷமாகி போச்சு. ஓம் சக்தி.